அதனால முனிவர்கள் எல்லாருமே பிள்ளையார் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அசுரன் இருக்கா, இந்த நாட்டுல எங்களை காப்பாத்துங்க. பிள்ளையார் வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஓ அப்படியா, பிள்ளையார் வந்து சண்டை போட போறாங்க. அப்புறம் பிள்ளையார் வந்து குட்டியா மாறி போறாங்க. அப்புறம் அனநாசுரன் போய் பார்த்தா பெருசா இருக்காங்க. பெருசாகி பிள்ளையார் வந்து சண்டை போடுறாங்க. அப்புறம் அனநாசுரனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்புறம் அனநாசுரன் வந்து ரொம்ப குட்டியா மாறிட்டு பிள்ளையார் வந்து பெருசா மாறுறாங்க. அப்புறம் பிள்ளையார் வந்து ஆறு வாய் வந்து அனநாசுரனை முழுங்கிடுறாங்க. அப்புறம் பிள்ளையாருக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது. அப்புறம் பார்வதி தேவி வந்து மஞ்சள் தருவாங்க. ஆனாலும் ரொம்ப வலிக்குது பிள்ளையாருக்கு. அடுத்த நாள் ஒரு முனிவர் வந்து அருகம்புல் வந்து பிள்ளையார் மேல வைக்கிறாங்க. பிள்ளையார் மேல வச்சோடனே அதோட சில்லு இதெல்லாம் போயிட்டு அவளோட வலி எல்லாம் போயிடுது. அருகம்புல்னா ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. வியாசர் வந்து மகாபாரதம் எழுதியிருந்தாராம். அவரு திங்கிங் ஸ்பீட்ல அவரால் எழுத முடியலாம். அப்போ பிள்ளையார் வரானாம். அப்ப அவர் கேட்டார், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாரு. சரின்னு சொன்னாராம் வியாசர். நான் திங்கிங் ஸ்பீடுக்கு உன்னால எழுத முடியாதுன்னு. ஓ அப்படியா, என்னால எழுத முடியுமேன்னு சொல்றது. சரி எழுதுன்னு சொல்றாரு. எழுதிட்டு இருக்கிறான் பிள்ளையார் ஃபாஸ்டா. அப்புறம் டக்குனு பெண்ணு உடைஞ்சிருச்சு. அப்ப வந்து தண்டத்தை உடைச்சு பிள்ளையார் இன்குல தொட்டி எழுத ஆரம்பிச்சுட்டாராம். பேரு ஏகதந்த. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஒரு கதை சொல்லட்டுமா? சரி. கைலாசத்துக்கு போனாங்க. அங்க சிவனும் பார்வதி உட்கார்ந்து இருந்தாங்க. பிள்ளையாரும் முருகரும் 2 பேர் இருந்தாங்க. அப்போ பிள்ளையார் மூஷிக வாகனத்துல இருந்தாங்க. அதனால அவங்க அப்பா அம்மாவை 3 டைம்ஸ் சுத்தி வந்தாங்க. அப்புறம் முருகர் என்ன பண்ணாங்க? முருகர் மயில கலந்து போட்டாங்க. அப்போ பிள்ளையார் அவங்க அப்பா அம்மாவை 3 டைம்ஸ் சுத்தி வந்தாங்க. அதனால அந்த பழம் பிள்ளையாருக்கு கிடைச்சிச்சு. விநாயகர் மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.